ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 10. சாத்வீக ராஜச தாமச ஆகாரங்களை பற்றின வரிசையில் இப்போது நாம் பார்க்கவிருப்பது தாமச ஆகாரம். சோ சாத்வீக ஆகாரம் ஒரே வரியில சொல்லணும்னா தைலப்பசை உடையதாக இருக்க வேண்டும், இனிப்பாக இருக்க வேண்டும், ஜூசியாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் மெயின் அம்சமாக சொல்லியிருந்தாங்க. சூடு அப்படிங்கிறது ரொம்பவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, பக்குவமானதாக அதாவது நன்கு சமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ரொம்ப வெந்ததாகவும் இருக்கக்கூடாது, வேகாததாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாத்விகத்தை பார்த்தோம். ராஜசத்தை மெயினா நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒண்ணு மிகவும் கடினமான உண்டிகள் அப்படின்னு பார்த்தோம், ரொம்ப ஹார்டா இருக்கணும், ட்ரையா ஜூஸியே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். நல்லா மாடி போன காந்தி போன உணவுகளாக அவர்கள் பிரியப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சூடு வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதாவது நெருப்ப தூக்கி வாயில போட்டுக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்து சாப்பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்ப தாமச ஆகாரம் அவர் நேற்று சொல்லி முடிக்கும் போதே கொஞ்சம் வெறுக்காம கேள்றா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாரு. பார்க்கலாம் என்ன சொல்றாரு. எருமையானது புளித்து நாற்றம் எடுத்திருக்கும் கழுநீரை குடிப்பது போலே ஊசி போயிருக்கும் எச்சில் அன்னத்தை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு அதனால் தங்களுக்கு அகிதமே உண்டாகும் என்றவர்கள் நினைக்க மாட்டார்கள். சரியா? சோ பொதுவா வந்து நமக்கு ஊசி போனது, கெட்டு போனது இது எல்லாத்தையுமே வந்து கீழே கொட்டாத மாட்டுக்கு ஊத்திடலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுவும் கீழே கொட்டாதப்பா, இந்த கழுவுனே கழு நீர்னு வயசுங்க, கழு தண்ணி எடுக்கிறதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க, அவங்கள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வீடு வீடா தேடி வருவாங்க, என்னன்னா வேஸ்ட் ஆனதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து போட்டா அதை வந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுமா. எது? எருமை. அதே மாதிரி ஊசி போயிருக்கும் எச்சில் அன்னத்தை இவர்கள் சாப்பிட்டு கொண்டு அதனால் தங்களுக்கு அகிதமேன்னா அதனால் எனக்கு வியாதி வந்துருமே அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாம அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமைத்து வைத்த அன்னத்தை அப்படியே வைத்திருந்து 2 ஜாமமான பிறகு அல்லது மறுதினத்திலோ அதை எடுத்து வைத்துக் கொண்டு தாமச குணம் படைத்தவர்கள் தின்பார்கள். அதாவது சமைச்சு சாத்தியத்துல என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாமே சுட சுட இருக்கணும், அதுக்காக நெருப்புல வாயில போட்டுக்கிற மாதிரி இல்ல, ஓரளவு மிதமான சூட்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமைச்சு முடிச்சவொடனே 2 ஜாமம் அப்படின்னா ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம்? ஐ திங்க் 4 hours நினைக்கிறேன், சரியா தெரியல. ஒரு சமைச்சு வச்சுட்டு ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ கழிச்சுதான் வந்து சாப்பிடுவானா, அல்லது மறுநாள் சாப்பிடுவானா, 24 hours கழிச்சு சாப்பிடுவானா. நம்ம இதுல வந்து பழைய சாதமா, பழைய சாதம் அப்படின்றத ரொம்ப பிரியமா சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பழைய சாதத்தை சாப்பிடுறது அது நிறைய நன்மை இருக்கு அது இதுன்னு வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, அதை விடுங்க. பட் இங்க தாமசத்துல என்ன சொல்லிருக்குன்னா பழைய சாதத்தை சாப்பிடுறது தாமச குணத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. புளிச்சு போனது, கெட்டு போனது, புளிக்க வைக்கிறதுக்கு தானே பழைய சாதத்தை, ஏன்னா நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடணும். சரி, இது தாமச குணத்துல சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லாவிட்டால் பாதி பக்குவமானதாய் அல்லது முழுதும் காந்தி போனதாய் ரசம் தப்பி போனதாய் இருக்கும் அன்னத்தை அவர்கள் பிரிப்பார்கள். ரெண்டும் கேட்டான். சரியா? அவன் வந்து நல்லா காந்தி போயிருக்கணும், யாருக்கு? ரஜசிக்கு. சாத்விக் வந்து கரெக்டா பதத்துல இருக்கணும். இவனுக்கு ஒண்ணு சுத்தமா வேகாம இருக்கணும், இல்லைன்னா நல்லா காந்தி போயிடணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வச்சுதான் நம்மளால சாப்பிட வரோம். சரியா? அந்த ஃபுட்டு வந்து ப்ராப்பர் பக்குவத்துல ப்ராப்பரா டைஜஸ்ட், என்ன சொல்றது, பக்குவப்பட்ட சமையல் சரியாக வெந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த சரியான வேகுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒண்ணு வேகாம இருக்கணும், இல்லைன்னா மொத்தமா வெந்து தீஞ்சு போயிருக்கணும். அப்படி எந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வச்சு சாப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நன்றாக பாகம் செய்யப்பட்டு ரசம் நன்றாய் வெளிப்பட்டதாக இருக்குமோ அந்த அன்னம் என்று, அதை அன்னம் என்று இந்த தாமசர்களுக்கு தோன்றவே தோன்றாது. நன்றாக பாகம் செய்ததுன்னா கரெக்டா சமையல், கரெக்டா வெந்து கரெக்டா அந்த ஒரு உணவை இவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அது ஒரு உணவுன்னே இவன் மதிக்க மாட்டானா. சரியா? இவனை பொறுத்த வரைக்கும் வெந்து போயிருக்கணும், காஞ்சி போயிருக்கணும், தீஞ்சு போயிருக்கணும், இல்லைன்னா ஊசி போயிருக்கணும், அழுகி போயிருக்கணும், அப்படி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்குது. என்ன பண்றது?
ஓர் வேளையில் இப்படிப்பட்ட அன்னம் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் புலி தான் கொன்ற பிராணியை நார வைத்தே தின்பது போலே அந்த ஆகாரத்தை நாரி போகும் வரைக்கும் காத்திருந்து பின்புதான் அதை தின்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. புலி அடிச்சுட்டு உடனே திங்காதான், அதை விட்டுட்டு மறுநாள் சாப்பிடுமா. அந்த மாதிரி இவனுக்கு ஒருவேளை நல்ல பக்குவமான அன்னம் சரியான சூட்ல அந்த சாத்வீக உணவு மாதிரி கிடைச்சிட்டா கூட அதை உடனே சாப்பிடாம போடு 2 நாள் அப்படியே போடு ஊசி போய் அழுகி போனது ஒரு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் சாப்பிடுவான். ஈவன் இன் கேஸ் அவனுக்கு கிடைத்தால் கூட, ஆட்டோமேட்டிக்கா யாராவது நல்ல அன்னத்தை கொடுத்தால் கூட he will not use it directly. அவன் வச்சிருந்து ஊசி போன பிறகுதான் சாப்பிடுவான் அப்படிங்கிறாரு. அவர்கள் அன்னம் சமைத்து வெகு தினங்களா ஆனதையாவது, ருசி முற்றிலும் அற்று போனதையாவது, திரவமின்றி முற்றிலும் காய்ந்து போனதையாவது, ஊசி உப்பி போனதாவது இருக்க வேண்டும். இருக்கணுமாமா, சரியா? ஊசி உப்பி போனதாவது அல்லது திரவமின்றி அப்படியே தீஞ்சு போனதாவது அல்லது ரொம்ப நாள் ஆனதாவதாவது கண்டிப்பா இருக்க வேண்டுமா அவங்களுக்கு. அல்லது அது குழந்தைகள் கையை போட்டு குழைத்து வைத்ததாகவது அல்லது ஸ்திரீகளுக்கும் மற்றவர்களும் அதில் கையிட்டு புசித்த பின் விழுந்து போனதையாவது இருக்க வேண்டும். நல்லா, அதாவது அசிங்கம் பண்றது அப்படின்னு சொல்றோம். குழந்தைகள் போட்டு இப்படி ஆட்டி கையெல்லாம் அழுக்கா இருந்திருக்கும், அதெல்லாம் போட்டி அழுக்கா பண்ணது, அல்லது ஸ்திரீகள் அந்த இடத்துல ஏன் போட்டிருக்காருன்றது தெரியல. ஏன் அப்படி சொன்னாரு? குழந்தைகளை சொன்னாரு, சரி அழுக்குன்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் கையை போட்டு குழைத்து வைத்ததாவது, ஸ்திரீகளும் மற்றவர்களும் அதில் கையிட்டு புசித்த பின், மற்றவர்களும் சேர்ந்து சொல்லிட்டாருப்பா, அதை ஆணையும் சேர்த்துக்கோங்க, சரியா? சோ சிம்பிளி அழுக்கு அப்படின்றது மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். சோ அழுக்கு பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் புசிப்பார்கள். இப்படியெல்லாம் அசங்கமாக இருக்கும் அன்னம் முன்ன கிடைத்தால் அவர்கள் உத்தமமான சாப்பாடு கிடைத்ததாக நினைப்பார்கள். இந்த மாதிரி அசிங்கப்படுத்தப்பட்ட, அடுக்கப்படுத்தப்பட்ட, கெட்டுப்போன உணவு அவங்களுக்கு கிடைத்தாங்கன்னா உத்தமமான அன்னம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளவு மற்றோடையே இந்த பாவிகள் திருப்தி அடைகிறதில்லை. இந்த வித்தையை புசிக்க கூடாது என்று சாஸ்திரம் விலக்கி வைத்ததெல்லாம் எவையோ, தோஷமாயிருக்கும் கெட்ட பண்டங்கள் எவையோ அவற்றையே பருகுவதாகவும் திரும்பதற்கும் தாமசர்கள் மிக்க ஆசை கொண்டு அலைவார்கள். சோ சாஸ்திரத்துல எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அததான் பர்டிகுலரா தேடி அலைஞ்சு இவன் சாப்பிடுவான் அப்படிங்கிறது தோஷம்னா இதனால வியாதி வரும், இதனால இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள், சாஸ்திரத்தால் விலக்கி வைக்கப்பட்ட உணவுகள், இவர்களை விரும்பி திரிந்து தேடி உண்பார்கள் அப்படிங்கிறது தாமசத்தினுடைய இன்னொரு குணம். தாமச குணம் படைத்தவர்களுக்கு இவகைப்பட்ட போஜனங்களில் ருசி ஏற்பட்டிருக்கும். இவற்றை தின்பதால் ஏற்படும் துக்க பலனை அனுபவிப்பதற்கு ஒரு க்ஷணம் அளவு கூட காலவனமும் இராது. ஏனெனில் இவகைப்பட்ட அசுத்தமான பதார்த்தங்கள் வாயோடு சம்பந்தப்பட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் பாபத்துக்கு ஆளாக விடுகிறார்கள். குவைட் நேச்சுரல். ஏன்னா இந்த அளவுக்கு நீ மோசமான அன்னத்தை சாப்பிடும் போது வியாதி அடுத்த செகண்ட் வந்துட்டுதான் இருக்கும். நீ வாயில வச்ச செகண்டே நீ துக்கத்துக்கு ஆளாயிடுவ. சோ அடுத்த செகண்ட் நீ இந்த மாதிரி சாப்பிடுறதுனால உனக்கு துக்கம் தான் ஏற்படுது. நீ வாயில வச்ச மொமெண்ட்லயே, ரொம்ப நாள் கழிச்சுலாம் இல்ல, உடனேயே இந்த அளவுக்கு மோசமான உணவு சாப்பிடுறதுனால உனக்கு துக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு க்ஷணம் அளவு கூட காலதாமனம் இராது. ஏனெனில் இவகைப்பட்ட அசுத்தமான பதார்த்தங்கள் வாயோடு சம்பந்தப்பட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் பாவத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். பின்பு அவர்கள் அவற்றை உட்கொள்வதை போஜனம் என்று சொல்லத்தகாது. துக்கங்கள் வயிற்றில் திணித்து வைத்தல் என்று அதை சொல்ல வேண்டும். அதையும் போஜனம்னு சொல்லணும். துக்கத்தை சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா துக்கத்தை தானே சாப்பிடுறான். அது போய் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகுது? துக்கம் தானே கொடுக்க போகுது உனக்கு. அப்ப அது போஜனம் சாப்பிடுறான்னு ஏன்டா சொல்றீங்க? அது துக்கத்தை சாப்பிடுறான்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறாரு. தலை அறுபட்டு போவதால் அல்லது அக்னியில் விழுவதால் என்ன முடிவு ஏற்படுகிறது என்று கண்ணால் பார்த்தறிந்து கொள்ள வேண்டி இருந்தால் இவ்வகை ஆகாரங்கள் உட்கொள்கிறவர்கள் படும் பாட்டை கண்டு தெரிந்து கொள்ளலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காரு? தலை அறுபட்டு போவதால் அல்லது அக்னியில் விழுவதால் என்ன முடிவு ஏற்படும் என்று கண்ணால் பார்த்தறிந்து கொள்ள வேண்டி இருந்தால் இவகைப்பட்ட ஆகாரங்கள் உட்கொள்ளும் படும் பாட்டை தெரிந்து கொள்ளலாம். சரியா? அக்னி லேசா கையில வட்டாலே நமக்கு தாங்க முடியல. அக்னியில உட்காந்து ஒருத்தன் சுகமா எப்படி வாழ முடியுமா? அக்னியில ஒருத்தன் இருந்தா அவன் எப்படி கஷ்டப்படுவானோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு? தலை அறுபட்டு போனா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ, சோ அந்த அளவுக்கு அவன் துக்கத்துக்கு ஆளாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆகையால் தாமசர்களுடைய அன்னத்தின் பரிணாமம் என்னதென்று ஆராய்வதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவ்வளவு மோசமா இருக்கு இது சொன்னதே நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதை இன்னும் டீட்டெயிலா என்னத்த சொல்ல. இனி ஆகாரத்தை போலவே எங்கமும் 3 வகைப்பட்டதாக இருக்கின்றது என்று தெரிந்து கொள். இப்படி மூவகைப்பட்டிருக்கும் எங்களுக்குள் முதன் முதல் சாத்வீக எங்கத்தின் சுரூபத்தை வர்ணிக்கப் போகின்றேன், கேட்டுக்கொள். என்ன சொல்ல போறாருன்னா, யஜ்யம்னா என்ன, அந்த யஜ்யத்துல சாத்வீக யஜ்யம்னா என்ன, தாமச யஜ்யம்னா என்ன, ராஜச யஜ்யம்னா என்ன, இது ரொம்ப டீட்டெயிலா அலச போறாரு அடுத்தடுத்த ஸ்லோகத்துல. சோ ஆகாரங்கள் 3 வகைப்படும்னு சொல்லிட்டு அந்த 3ஐயும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஸ்லோகத்தோட முடிந்து விட்டது.